நேத்திக்கு இவர் செந்தில் பாலாஜியினுடைய ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அது ஏன் இவர்கிட்ட கொடுக்குறாரு அப்படிங்கிறது தெரியல. அவர் டைரெக்டாகவே ஆளுநருக்கு சப்மிட் பண்ணியிருக்கலாமா இருந்துச்சு. அது உண்மை அப்படிங்கிற வச்சுக்கிறோம். முதல்வராக ஏன் அது பண்ணலை? முதல்வர் இந்த மாதிரி டெயின்டட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா செந்தில் பாலாஜி, பொன்முடி, இந்த 2 பேரை மட்டுமே நான் சொல்கிறேன். துரைமுருகனுக்கும் KN நேருவுக்கும் அப்புறமா வரேன். இந்த 2 பேரையும் அவருக்கு முதல்வருக்கு பதவியிலிருந்து நீக்குவதற்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது, வாய்ப்புகள் இருந்தன. அந்த வாய்ப்புகளெல்லாம் கை நழுவ விட்டுட்டார் முதல்வர். இப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, உச்சநீதிமன்றம் மீண்டும் மீண்டும் தலையில் குட்டு வச்ச பிறகு தான் நான் முழிச்சுக்குவேன், நான் அப்புறம் தான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் ஒரு வேளை ஜெயிலில் மறுபடியும் போட்டுருவாங்க அப்படின்றதுனால எக்ஸாக்ட்லி திருப்பியும் போக வேண்டி வருமோ அப்படிங்கும்போது அவரே ரிசைன் பண்ணுறாரா? அவராக ரிசைன் பண்ணாலும் கூட பரவாயில்ல. அதுக்கு முன்னால் முதல்வருக்கு அவருடைய பெருமையையும் செல்வாக்கையும் நிலைநாட்டி கொள்ள வேணும் அப்படின்னா அவர் சாட்டையை சுழட்டி இருக்கணும். 2 அக்கேஷன்ஸ் வந்தது. பொன்முடியை திருப்பியும் பதவி பிரமாணம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஆளுநர் முரண்டு பிடிச்சார் இல்லையா, அடம் பிடிச்சார் இல்லையா, அந்த சமயத்திலே பொன்முடியை சைடில் வச்சுருக்கணும். அது தப்பு பண்ணிட்டாரு முதல்வர். 2வது இவர் முதல் முறை இதுக்கு போன போது திருப்பியும் அவர் சொன்னார், ஆளுநர் சொன்னார், நீங்கள் அவர் லாயக்கு இல்லை, தகுதி இல்லை, அவரை நீங்கள் அமைச்சரவையிலேருந்து நீக்குங்க, இதெல்லாம் நான் நீக்குவேன் அப்படின்ட்டு அவர் மிரட்டினார் பாருங்க. அந்த சமயத்துலையாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கிட்டு முதல்வர் அதை பண்ணிடுவான். இந்த 2 மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அவர் விட்டுட்டார். 3வதாக அவர் செந்தில் பாலாஜி ஜெயிலில் போய் 407 நாட்கள் இருந்துட்டு திருப்பி வராரு. திருப்பி வந்தப்போ உடனே அவரை அமைச்சராக ஆக்குறதுக்கு என்ன அவசியம் இருந்தது? அப்படின்னா முதல்வர் ஏதோ ஒரு காரணத்தினால செந்தில் பாலாஜி கிட்ட பயப்படுறார் அப்படிங்கிறது உறுதி.